ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இப்போது அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிக்கிங்க, கட்டி இல்லாமல். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா லேயராக கிடைக்கும். இப்போ நம்ம மெதுவாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அதே மாதிரி தான் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா டேஸ்டான ஸ்வீட் பொட்டேட்டோ பராத்தா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் குக்கிங் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஃபாலோ அஸ்.